ஒரு அழகான பசுமையான கிராமத்தில் ஒரு சிறிய ஏழை சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் நல்ல மனம் கொண்டவன். தன்னிடம் அதிகம் எதுவும் இல்லாத போதும் அவன் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவ விரும்புவான். ஒரு நாள் அந்த சிறுவன் காட்டுக்குள் நடந்து சென்றான். காற்று மெதுவாக வீசியது, பறவைகள் இனிமையாக குரைத்தன. அப்போது அவன் பாதையில் ஒரு விசித்திரமான விதை கிடப்பதை கவனித்தான். அந்த விதை சாதாரணமாக தெரியவில்லை, அது மெதுவாக ஒளிர்ந்தது போல தோன்றியது. அதை பார்த்த சிறுவன் ஆச்சரியப்பட்டான். அந்த விதையை கவனமாக எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு கொண்டு வந்தான். பிறகு தனது வீட்டின் அருகே உள்ள மண்ணில் அந்த விதையை நட்டான். தினமும் அதை அன்புடன் தண்ணீர் ஊற்றி பராமரித்தான். சில நாட்கள் கழித்து அந்த விதை முளைக்கத் தொடங்கியது. ஆனால் அது சாதாரண மரம் போல வளரவில்லை. அது மிகவும் வேகமாகவும் அழகாகவும் வளரத் தொடங்கியது. அதன் இலைகள் பசுமையாக பிரகாசித்தன. ஒரு நாள் அந்த மரம் ஒரு அதிசயமான மரமாக மாறியது. அது கிராமத்திற்கு பல நல்ல விஷயங்களை செய்ய தொடங்கியது. மரம் இனிமையான பழங்களை கொடுத்தது. அதன் நிழலில் கிராம மக்கள் ஓய்வு எடுத்தார்கள். அதன் கிளைகளில் பறவைகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. மழை இல்லாத நாட்களிலும் அந்த மரம் கிராமத்தை பசுமையாக வைத்தது. அதனால் கிராம மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அந்த சிறுவன் அன்புடன் நட்ட ஒரு சிறிய விதை முழு கிராமத்திற்கும் உதவும் பெரிய மரமாக மாறியது. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் தெரியுமா? நல்ல மனம் கொண்டவர்களுக்கு இயற்கையும் உலகமும்